கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் காரை ஹேக் செய்து அதில் உள்ள பொருட்களை திருடிச் செல்வதைப் போல் கோவையில் ஒருவர் காரையே திருடிச் சென்று சிக்கியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த கார்களை திருடியவர் சிக்கியது எப்படி? கோவை மாவட்டம் அன்னூர் குன்னத்தூராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் அன்னூர் கோவை சாலையில் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் தொழில் செய்து வருகிறார். கடந்த மாதம் 17ஆம் தேதி இரவு தனது வீட்டின் அருகே உள்ள கார் ஷெட்டில் தன்னுடைய டொயோட்டா இன்னோவா காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். 18ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தபோது கார் அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த அன்னூர் போலீசார் கார் ஷெட் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை கொண்டு ஆய்வு செய்துள்ளனர். அதில் ஒரு காரில் வந்த 3 நபர்கள் கார் ஷெட்டுக்குள் சென்று 10 நிமிடத்தில் காரை திறந்து அங்கிருந்து திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வந்தனர். தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமரா மற்றும் டோல்கேட் பகுதிகளில் ஆய்வு செய்து கார் திருடியவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இதனையடுத்து கார் திருடியவர்கள் அன்னூர் சத்தியமங்கலம் சாலை வழியாக சென்று இரும்பரை, பண்ணாரி, திம்பம் வழியாக கர்நாடக மாநிலத்துக்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் காரில் பயன்படுத்தப்பட்டு வந்த GPS கருவியின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் மூவரில் ஒருவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வெள்ளைக்கடவு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற அனில்குமார் என்பதை போலீசார் அடையாளம் கண்டனர். அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அனில்குமார் தனது மனைவி, குழந்தைகளோடு பெங்களூரு பகுதியிலும், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தாய், தந்தை, உறவினர்களோடு மாறி மாறி வசித்து வருவது தெரிய வந்தது. இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 25 ஆண்டுகளாக வசித்துக் கொண்டே அங்கிருந்து மொத்தமாக துணியை கொள்முதல் செய்து கேரள மாநில பகுதிகளில் விற்பனை செய்யும் துணி வியாபாரியாக தன்னை வெளி உலகிற்கு காட்டிக்கொண்டு செல்போன், கணினி உள்ளிட்ட மென்பொருள் கருவிகளை ஹேக் செய்து அதன் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனோடு சேர்த்து கேரளாவில் கார் மெக்கானிக் தொழிலும் செய்து வந்துள்ளார். வெளிச்சந்தையில் விற்பனைக்கு கிடைக்காத ஹேக்கர் கருவியை சட்டத்திற்கு புறம்பாக வாங்கி வைத்துக் கொண்டு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற பகுதிகளில் விலை உயர்ந்த சொகுசு கார்களை திருடி வந்துள்ளார். அப்படி திருட திட்டமிடும் கார்களை நீண்ட நாட்கள் நோட்டமிட்டு கார்களை பின்தொடர்ந்து சென்று வியூகத்தை வகுத்து ஆளில்லாத போது இந்த ஹேக்கிங் கருவியை பயன்படுத்தி காரின் அலாரத்தை செயலிழக்க வைத்து காரை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து திருடிச் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளது தெரிய வந்தது. அதே பாணியை பயன்படுத்தி அன்னூரில் விஜயகுமார் என்பவரிடம் இன்னோவா கார் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். திருடப்படும் காரை வேறு பதிவு எண் கொண்ட நம்பர் பிளேட்டை மாற்றி புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த கார் ஃபைனான்சியர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் மணி என்ற ராஜாமணியிடம் விற்றுவிட்டு அதற்குண்டான பணத்தை பெற்றுக் கொண்டு வந்ததும் வாகன திருட்டிற்கு உறுதுணையாக ராஜாமணியிடம் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்ற ஹரிஹரன் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த மூவர் கூட்டணி சேர்ந்து விலை உயர்ந்த கார்களை மட்டுமே குறிவைத்து திருடி வந்துள்ளது. ஒரு சில கார்கள் விற்க முடியாமல் போகும் நிலை ஏற்பட்டால் அவற்றை பிரித்து உதிரி பாகங்களாக விற்றும் வந்துள்ளன. திருடும் கார்களில் உள்ள ஃபாஸ்ட்ராக் ஸ்டிக்கரை அகற்றிவிட்டு சுங்கச்சாவடியில் அபராதத்தை மட்டும் கட்டி வெளிமாநிலங்களுக்கு காரை கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் விபத்தில் சிக்கி முழுவதும் சேதமடையும் கார்களின் RC புக்கை வாங்கி அதன் பதிவு எண், என்ஜின், சேசிஸ் நம்பரை திருட்டு வாகனங்களுக்கு மாற்றி கைவரிசை காட்டி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து திருடப்பட்டு நம்பர் பிளேட்டை மாற்றி விற்பதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 5 விலை உயர்ந்த சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர்.
மேலும் திருட்டில் ஈடுபட்ட மூவர் குறித்தும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அனில்குமார் கடந்த 2 ஆண்டுகளாக கேரளாவில் கார் மெக்கானிக் கடை வைத்துக் கொண்டு ஹேக்கர் கருவிகள் மூலம் கார் திருடிய வழக்கு, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் எரிசாராயம் கடத்தி கைதான வழக்கு என 21 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ஹரிஹரன் என்பவர் மீது கொலை வழக்கு, அடிதடி வழக்கு என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த கார்களை திருடியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது இவர்கள் திருடிய 5 விலை உயர்ந்த சொகுசு கார்கள் மற்றும் வாகனங்களை ஹேக் செய்யும் மென்பொருள் கருவி ஆகியவற்றை பறிமுதல் செய்த அன்னூர் போலீசார் அனில்குமார், ஹரிஹரன், ராஜாமணி ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.